என்னடா பண்ற? உன் தம்பியை வந்து கிஸ் பண்ண வர விட்டா பலாத்காரமே பண்ணிருவ போல இருக்கு. இதுக்குமே இல்ல உனக்கு. இதுக்கப்புறம் நான் உன் கூட ஒரே பெட்ல ஒன்னா தூங்கவே மாட்டேன். ஆமா, இனிமே உன் கூட ஒன்னா சேர்ந்து தூங்கணும்னு நினைச்சா எனக்கு தூக்கமே வராதே. இல்லடா, நான் அனுவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா, அதனால தான் எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிக்கிட்டு எனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு, நான் ஒரு பொண்ணுக்கு கரண்ட் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. ஓ, இப்பதான் புரியுது எத்தனை பொண்ணுங்க வந்தாலும் நீ ஏன் கண்டுக்காம இருக்க. ஒருவேளை அதுவா மாறிட்டியோ? அவனா நீ? அண்ணா சொல்லுண்ணா, அனுவுக்கும் உனக்கும் என்ன நடந்துச்சு? கிட்ட வாயேன். உன்னோட வருங்கால அண்ணனை பத்தி பேசுற வெக்கமா இல்ல? இந்த ஐயா வாங்கிக்கோ. 500 ரூபா நோட்டு 10 நோட்டு இருக்கு. நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. இந்த காந்தி மேல சத்தியம் பண்ணி சொல்லு. நான் உன்னை எந்த முகூர்த்த தேதி குறிக்க சொன்னனோ அதையே நீ சொல்லணும். வாங்கராஜ் சார், உள்ள வாங்க. ஓம் சாந்தி. வாங்க 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 வாங்க, உட்காரு. உட்காருங்க. ஓம் சாந்தி. ராஜனா, இவர்தான் எங்க ஊர்லயே பெரிய பண்டிதர். அப்படியா? வணக்கம். வணக்கம். இவர் ஒரு முகூர்த்த தேதி குறிச்சிட்டாருன்னா அதை அந்த கடவுளாலே மாத்த முடியாது. அப்படியா? அதான் நான் என்ன நினைச்சேன்னா அதான் நிச்சயம் முடிஞ்சிடுச்சுல. சீக்கிரமா கல்யாண தேதி குறிச்சிடலான்னு தோணுச்சு. நான் செஞ்சது சரிதானே? இத கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பண்டிதரே, சீக்கிரமா பஞ்சாங்கத்தை பார்த்து ஒரு நல்ல முகூர்த்த நாளா குறிச்சு சொல்லுங்க. மார்னிங் டாடி. குட் மார்னிங். உங்க 2 பேருக்கும் ஐஸ் ரொம்ப கெட்டி. உங்களை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அடடே, ரொம்ப அதிசயமா இருக்கு. இன்னைக்கு சாயந்தரமே முறைப்படி நிச்சயம் பண்ணிடுங்க. அப்படியா? நீங்க இன்னைக்கு மட்டும் நிச்சயம் பண்ணலனா அப்புறம் 3 மாசத்துக்கு ஜாதகத்துல நல்ல நேரமே இல்ல. அது நல்ல விஷயம் தானே பண்டிதரே. 3 மாசம் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கலாம். நீ வாயை மூடு இந்திரா. பண்டிதரே, நல்லா பார்த்து சொல்லுங்க. முதல்ல கல்யாண தேதியை எப்ப வச்சுக்கலாம்னு பாருங்க. இன்னைக்கு சாயந்தரம் முறைப்படி நிச்சயம் பண்ணிட்டோம்னா 5 நாள் கழிச்சு கல்யாணம் பண்றதுக்கு நல்ல நேரம் இருக்கு. இந்த முகூர்த்தத்தை விட்டுட்டா அடுத்த 6 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ண முடியும். அண்ணே, அப்ப இன்னைக்கே நிச்சயம் பண்ணிடலாம். சுப காரியங்களை நம்ம செய்யறதுக்கு லேட் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் என் அனுவுக்கும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடும். ஓகே, அப்ப இன்னைக்கு சாயந்தரமே வச்சுக்கலாம். முறைப்படி இன்னைக்கு சாயந்தரமே நிச்சயம் பண்ணிடலாம். வாணி, அனுக்கு ஏதாவது குறை இருக்கா? சீக்கிரமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டை விட்டு விரட்டணும்னு நினைக்கிற? அப்படி ஏதாவது இருந்தா எங்க கிட்ட சொல்லிடு. இந்திரா, நீ என்ன பேசிட்டு இருக்க? இந்த சம்பந்தத்தை அந்த காளி தான் முடிவு பண்ணிருக்கா. 5 நாள்ல கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் மருமகளை கூட்டிட்டு நம்ம அமெரிக்கா போறோம். அண்ணா, உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்ப உன்னை நம்பி இருக்கிற மத்த பொண்ணுங்கள என்ன பண்றது? ரிஷி, சொல்லுங்கம்மா. 5 நாளா கல்யாணம் பண்ணிக்க நீ தயாரா இருக்கியா? ஆமாம்மா, நான் தயாரா தான் இருக்கேன். எதுக்கும் ஒரு வாட்டி அனு கிட்ட கேட்டு பாருங்களேன். அவ எப்பவும் ஓகே சொல்லிட்டா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் அவ ரொம்ப சந்தோஷமாயிடுவா. அவளுக்கு சந்தோஷம் தான், எனக்கும் சந்தோஷம் தான். இந்தாங்க பண்டிதரே, ரொம்ப நன்றி. அப்படின்னா குமார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமா சொல்லுங்க. எல்லாருக்கும் சீக்கிரம் ஸ்வீட் எடுத்துட்டு வந்து சீக்கிரம். நானே போய் கொண்டு வரேன். இந்த கல்யாணம் நடக்கிறதுல அனுக்கு சந்தோஷம் தான். அப்புறம் எதுக்காக அப்படி கோவப்பட்டு போனா? என்னாலதான் புரிஞ்சுக்க முடியலையா, இல்ல வேற ஏதாவது விஷயமா இருக்கு? இவங்களை தனியா விட்டுட்டு எங்க போனீங்க? சீனியர் சிட்டிசன் இவங்க. உங்க வீட்லயே இவங்கள மாதிரி பெரியவங்க இருக்காங்கல்ல, நீங்க தானே இவங்கள பொறுப்பா கூட்டிட்டு போகணும். இல்லம்மா, இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணா, வெளியில எவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு பாருங்க. வண்டி பக்கத்துல தானே இருக்கு. அப்ப வண்டியை அங்க எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. சாரி மேடம், நான் கோயிலுக்கு போயிருந்தேன். கோவிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்ட போயிருந்தீங்களா? இந்த மாதிரி பெரியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அவங்களோட ஆசீர்வாதமே போதும். இவங்க நம்மள ஆசீர்வாதம் பண்ணா அந்த கடவுளே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி. சாரி மேடம். சரி, சீக்கிரமா இவங்களை கூட்டிட்டு போங்க. சரிங்க. நீ நல்லா இருக்கணும்மா. தேங்க்யூ. சரி, பார்த்து கூட்டிட்டு போங்க. சரிங்க மேடம், வாங்கம்மா. சாரி மேடம், நான் உங்களை விட்டுட்டு கோயிலுக்கு போயிருக்க கூடாது. அந்த பொண்ணு என்ன அவ்வளவு பாசத்தோட ரோடு கிராஸ் பண்ணி விட்டு வண்டிக்கிட்ட கொண்டாந்து விட்டா. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. எங்க அனுவும் இதே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா இப்படிதான் இருப்பா. அப்படியே இந்த பொண்ணு மாதிரியே.
உனக்கு என்ன பைத்தியமா? என்னால இதெல்லாம் முடியாது. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நம்ம வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டோம்ல. கொடுத்த ப்ராமிஸை காப்பாத்து, பொண்ணுங்க கிட்ட நம்பர் வாங்கு ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ். பொண்ணுங்கெல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்காங்க தெரியுமா? நீ வெளியே போய் உன் ஸ்டைல மட்டும் காட்டேன் ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ். சரி ஒரு விஷயம் சொல்லு. நான் போய் நம்பர் வாங்கிட்டு வந்தா உங்ககிட்ட எப்பறம் வருவாங்க? நீ தான் ஏற்கனவே ஒருத்தியோட ஃபிக்ஸ் ஆயிட்டல. ஐ மீன் அதான் கல்யாண மேட்டர். நம்பர் கொடுத்த பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்க மனசுல உடைஞ்சு போயிரும்ல. பாவம் அவங்க, நான் பாத்துக்கிறேன் அவங்கள. அவங்களுக்கு ஆறுதலா இருப்பேன்னு சொல்ல வந்தேன்னா. இல்ல, என்னால இதெல்லாம் முடியாது. சாரி. சரிண்ணா, நீ மறந்துட்டேல. இதுக்கு முன்னாடி நான் உனக்கு எவ்வளவு நம்பர் பொண்ணு கிட்ட வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா? இல்ல நீ எதுவும் பேச தேவையில்லை. உன் தம்பிக்காக ஒரு நம்பர் கூட வாங்கி தர மாட்டேல. உனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கேன். ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இனிமே நான் உன் கூட சேர்ந்து தூங்கவே மாட்டேன். ஒரே பெட்ல சான்ஸே இல்ல. நீ நானும் நினைச்சிட்டு என்கிட்ட என்னென்னமோ பண்ணணும். அண்ணா எனக்கு பொண்ணுதான் வேணும், பையன் இல்ல. ப்ளீஸ் நம்பர் வாங்கி கொடுங்கண்ணா ப்ளீஸ். எப்படா என்னால முடியும்? அண்ணா நீ விஷயத்தை புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நீ தொழிலாளியா இரு, நான் முதலாளியா இருக்கேன். அப்படின்னா சரி அதெல்லாம் விட்டு தள்ளனா ப்ளீஸ்ண்ணா. இனிமே நீ அனுவை தான் பார்க்க போறோம்னு முடிவாயிருச்சு. நீ அட்லீஸ்ட் வெளியில போய் ஒரு போஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும்னா. நம்பர் எல்லாம் நான் கேட்டு வாங்கிக்கிறேன் ப்ளீஸ்ண்ணா. அப்ப அழுத்தி விடு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. சரி. ஹலோ, நாங்களும் வந்துட்டோம். மை நம்பர் 93880. Thank you. இந்த எல்லா நம்பரும் இதுல இருக்கு. இனிமே இந்த மாதிரி சொல்லாத. அண்ணா என்ன? இன்னும் ரெண்டு நம்பர் அந்த ஒயிட் அண்ட் பிளாக் கிட்ட வாங்கி கொடு ப்ளீஸ். மவனே ப்ளீஸ். நான் லாஸ்ட் ஃப்ளேவர். லாஸ்ட். அக்கா, இவன் இத்தனோண்டு இருக்கும்போது எப்படி இருந்தான், இப்ப எப்படி இருக்கான் பாரு. சரி உங்க 2 பேரோட நம்பர்ஸ் கொடுங்க. இவனுக்காகவா நீ இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்த? பதினேழு வருஷம் நீ வேஸ்ட் பண்ணிட்டக்கா, அதுவும் இவனுக்காக. இப்படி கூட பசங்க இருப்பாங்களா? ஒரு பொண்ணு கூட இவன் விட மாட்டேங்கிறான். என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கா போல. சரி நான் போய் அனுவை மீட் பண்ணிட்டு வரேன். இத படி. ஓகே? எஸ் ஓகே. சுபா, நீ போய் துணியை காய வச்சுட்டு வா. எனக்கு ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சரி. என்னோட லாக்கெட். வந்துட்டியப்பா. உன்னை எங்கெல்லாம் தேடுற? எங்க போயிருந்த நீ? அது இருக்கட்டும், உன் விரல் சைஸ் என்னன்னு சொல்லு. எனக்கு தெரியாது அங்கிள். அட தெரியாம எப்படிப்பா இருக்கும்? உன் விரலை காட்டு. ஐயோ இந்த பக்கம் வாப்பா. இங்க உட்காரு. சைஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு டெக்னிக் இருக்கு. இது இல்ல. ஒரு நிமிஷம் இருப்பா. ஓகே. இது கரெக்ட். அங்கிள் பொறுமையா. சரி விரல ஆட்டாதப்பா, உடஞ்சிடும். என்னப்பா கைய சரியா வைங்கறல்ல. அட